ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் சமாதானம் என்னாலும் உங்களோடு கூட இருப்பதாக. இந்த உலகத்தில் பார்க்கும் மனுஷன் பலவிதமான மனிதர்களை பார்க்குறோம். ஒருத்தரும் ஒரு விதம், ஒருத்தர் பார்த்த மாதிரி ஒருத்தர் இல்லை. ஒரு தாய் தகப்பன் ஒரு 5 பிள்ளைகளை பெற்றுக்கோன்னா 5 ஒரு மாதிரி இருக்குது. அதனால் இந்த உலகத்தில் இருக்கிற 500 கோடி ஜனங்கள், ஒருவேளை 700 கோடி ஜனங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. 700 கோடி ஜனங்களும் 700 மாதிரி எதிர்க்கிறாங்க. என்ன இப்படி சாதாரணமாக ஒருத்தர் மனுஷன் எப்படிப்பட்டவன் சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா டாக்டர் சொல்வார், எலும்புகள், தசைகள், நார்கள் எப்படி சொல்லிட்டு மூளை எப்படி வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு உடல் கூறு அமைப்புகளை வச்சு பிரித்தெடுத்து அவர் சொல்லுவார். ஒருவேளை ஒரு பாடி பில்டர்கிட்ட கேட்டால் அவர் சொல்லுவார் மசிலில் அது இது ஃபேட்டு கிட்டுன்னு அவர் அப்படி சொல்லுவார். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் வேதத்தினுடைய அடிப்படையில் பார்க்கும்பொழுது மனுஷன் எப்படிப்பட்டவன், எப்படி அவனை சொல்லலாம் அப்படின்னு வேதம் என்ன சொல்லுதுன்னா, மனுஷன் வார்த்தைகளால் ஆனவனா. என்னது? வார்த்தைகளினால் உருவாக்கப்பட்டவன், வார்த்தைகளினாலே கட்டமைக்கப்பட்டவன். வார்த்தைகள் அவனுடைய ஒரு மனுஷனை உருவாக்குறது என்று வேத வசனம் நிறைய எடுத்துக்காட்டோடு கூட சொல்கிறது. இப்போ ஒருத்தனை பார்த்தோன்னே அவன் சொல்கிறான், இப்போ நீங்கள் உலகத்தில் பார்த்தீங்கன்னா மிருகங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குணம் இருக்குது. சிங்கம் பார்த்தீங்கன்னா சிங்கம் எந்த பிரச்சனையும் வராது, ஒருபோதும் பின்னடையாததும். ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா சிங்கம் பின்னாடியே போகாது. அது ஒரு ஸ்டெப்பு கூட தோல்வியாக நடந்தாலும் பரவாயில்ல, அது எதிர்த்து போணுச்சுன்னா போயிட்டே இருக்குமா. ரெண்டாவது அதுக்கு ஒரு பெரிய இந்த காட்டுக்கு நான் தான் ராஜா அப்படின்னு சொல்லி அது ரொம்ப ஒரு பெருமிதமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அந்த சிங்கம் கத்துச்சுன்னா 1.5 கிலோமீட்டர் கேட்குமா. 1.5 கிலோமீட்டர் சொல்லி அப்பப்போ சொல்லி அந்த குரல் பார்த்திங்கன்னா அவ்வளோ சத்தமாக போடுறது சிங்கம்தான். அந்த குரலை கேட்டால் எல்லாம் நடுங்கும். அந்த காட்டில் இருக்கிறதுல அப்பப்போ டேய் நான் இங்கே இருக்கேன், நான் சிங்கம் ராஜா இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போட்டு அங்கே ஒரு தன்னுடைய காரியத்தை அது காமிக்கும். எலி இருக்குது, அது பார்த்திங்கன்னா ஓடிது, பூனை இருக்குது, புலி இருக்குது, இப்படி ஒவ்வொருத்தரும் குணங்கள். அந்த குணங்களை மாற்ற முடியாது. அந்த குணங்கள் இப்படி தான் டிசைன் பண்ணியிருக்கார். சிங்கம் பிறந்தது சிங்கம்தான். எலி பிறந்தது எலி பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஓடியும் இது போன எலி அப்படி தான். ஆனால் மனுஷனை பார்த்திங்கன்னா சிலர் சிங்கம் மாதிரி இருப்பாங்க, சிலர் எலி மாதிரி இருப்பாங்க. பிரச்சனை வந்தால் ஒருத்தர் சொல்லுவான், எதையும் பார்த்துருவேன், எதையும் செய்வேன், எதையும் நான் எதிர்த்து போவேன் அப்படின்வான். சிங்கம் மாதிரின்னு சொல்லுவாங்க. இவர் சிங்கம் மாதிரிங்க, நம்முடைய ஆண்டவர் யூத ராஜசிங்கம். அல்லேலூயா. சிங்கத்துக்கு இருந்த பிள்ளைங்க இப்படி அல்லேலூயா சொல்கிறீங்க. அதனால் சிங்கம் அப்படி யூத ராஜ சிங்கமாக அப்படி நிற்கிறார். அப்படி அவர் அவருடைய ஒரு பிரச்சனை, காற்றை பார்த்தாலும் பயப்பட மாட்டாரு, கடல் கொந்தளிப்பை பார்த்தாலும் பயப்பட மாட்டார், ஜனங்க எந்த பிரச்சனை வந்தாலும் பயப்படவே மாட்டார். சிங்கத்தினுடைய குணம் அவருக்கு சொல்லப்படுகிறது. ஏன்னா அப்படிப்பட்ட வார்த்தைகளினாலே கட்டமைத்திருக்கிறார். ஒரு மனுஷன் எலி பார்த்தீங்கன்னா ஓடி ஒழியும். சில ஆட்களை பாருங்கள், சின்ன பிரச்சனை வந்தால் போதும் ஓன்னு அழுது எங்கேயோ போய் மறைஞ்சிக்கிட்டு ஊரை விட்டே காணாமல் போயிடுறது. எங்கே இருக்குதுன்னு தெரியுது. சின்ன பிரச்சனை, எந்த பிரச்சனை வந்தாலும் ஓடி ஒளிஞ்சிடுறது, பயந்துடுறது, கலங்கிடுறது, ஒரு மாதிரி இதாகிறது. நான் ஒரு முறை இந்த ஜிம்மில் எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் என்னோட கோச். அவர் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருப்பாப்புல. 8 மணி நேரம் செய்ய வரான் எக்ஸசைஸு, அப்படியே திட்டகாத்திரமாக அப்படியே மசில் பில்டாக இருப்பார். நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அழுவாப்பில். சின்ன பிரச்சனைலாம் 2 கண்ணிலையும் தாரையாக வரும். நான் நினச்சேன், என்னடா உடம்பு இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, மனசு உள்ள இவ்வளோ வீக்காக இருக்காப்லையே, நீ அழாதப்பா அப்படி சொல்லி சில ஆறுதலாக நான் சொல்லுவேன். அதுபோல் தான் மனுஷன் எப்படிப்பட்டவன்னா அவருடைய வார்த்தைகள் எப்பேற்பட்ட. அப்போ ஒரு மனுஷன் சிங்கம் மாதிரி இருக்க முடியும், ஒரு மனுஷன் எலி மாதிரி இருக்க முடியும், ஒரு மனுஷன் புலி மாதிரி இருக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார் யூதாவை பார்த்து, இவன் பாலசிங்கம் அப்படின்னார். இன்னொரு இடத்துல பார்த்துட்டு பீலையாமை கொண்டு ஆண்டவர் பேசுகிறார், எப்பா என் ஜனங்கள்கிட்ட நான் சொல்கிற வார்த்தை தான் போடணும், வேற எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறான், என்னுடைய ஜனங்கள், ஆண்டவர் பேசுகிறார், காண்டாமிருகமாக இருக்கிறாங்களாம். அல்லேலூயா. எப்படி
காண்டாமிருகம் மாதிரி, காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன். நான் இந்த இதெல்லாம் ஆப்பிரிக்கன் சஃபாரிலாம் இந்த சில காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எத்தனையோ டன்னு ஜீப்பு அது பிடிக்கிறதுக்கு போவாங்க. அந்த இது காண்டாமிருகத்தை அது கொம்பில் இதாக போடுவாங்க, அது கொம்பு வச்சுக்கோ, அது பயப்படாது. திருப்பி ஜீப்பை, இரும்பு ஜீப்பை முட்டி அந்த பக்கம் செல்லும். அது எந்த மரத்தை பார்த்தாலும் பெரிய பெரிய மரத்தை குத்தியே கீழ்ச்சிடும். அதுக்கு எல்லாமே சேலஞ்சாக எடுத்துக்கும், எல்லாத்தையும் சவாலாக எடுத்துக்கும். என்னால் இதை குத்தி கிழிக்க முடியும், இதை தாண்டி வெளியே வர முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரு, காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலனாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. அப்போ நம்ம தேவ ஜனத்தை பார்த்து, அவருடைய பிள்ளைகளை பார்த்து அப்படிப்பட்ட ஒரு கற்பனையை, அப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பை தேவன் வைத்திருக்கிறார். நாம் எப்படி இருக்கிறோம்? நம்மளை பார்த்தா நமக்கே பரிதாபமாக இருக்குது. அதனால் நீங்கள் திடன் கொள்ளுங்கள், காண்டாமிருகத்திற்கு வந்த தகப்பனுடைய எப்படிப்பட்டவராக இருக்கும்படி விரும்புகிறார். பயந்தாங்களே அவர் விரும்புகிறது இல்லை. பயந்தாங்களே எதுக்கத்தாலும் அழுகிறது, எதுக்கத்தாலும் போய் மறைஞ்சிக்கிறது அது விரும்புறதில்லை. எதிர்த்து நின்று பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய காரியங்களை அவர் விரும்புகிறார். சரி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா வார்த்தைகளை வச்சு கண்டுபிடிக்கலாம். மெட்ராஸ் பாஷையில் இங்கே வந்தீங்கன்னா அவன் பேச ஆரம்பித்தா போதும் கண்டுபிடிச்சான் அவன் யாருன்னு. அங்கே குந்துகான்வான், அப்படின்னா என்ன அர்த்தம்? இவன் மெட்ராஸ்காரன் அர்த்தம். அங்கே போய் சில பேர் பார்த்தீங்கன்னா அங்கே வக்காருங்கன்னா என்ன அர்த்தம்? பெங்களூர்காரன் அர்த்தம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உட்காருங்கள் அப்படின்னாக்கா ஓஹோ ஒரு திருநெல்வேலி சைடு போல அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். அந்த வார்த்தைகள் தான் ஒரு மனுஷனை குணத்தை வெளிப்படுத்துகிறது. அப்போ அந்த வார்த்தைகள் தான் அவனை உள்ளடக்கி வச்சுக்கிறான். டாக்டர்னா என்ன? அவன் அவர் பேச ஆரம்பித்தா மெடிசன் அது ஒரு மாதிரி டேர்ம்ஸ், பாராசிட்டமால் அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா ஓ இவர் ஃபார்மசிஸ்ட்னு வாங்க. டாக்டர் மெடிசன் சைன் படித்தோன்னா அவங்க அந்த வார்த்தைகளை கலெக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர்கள் கஷ்டப்பட்டு அந்த வார்த்தைகளை கலெக்ட் பண்ணி அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை உணர்ந்து அந்த வியாதியெல்லாம் தெரிஞ்சு வச்சு அந்த வியாதி எப்படி என்ன சிம்டம்ஸ் வரும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது தான் அவைகள் எல்லாம் வார்த்தைகள் அடங்கிய பெட்டகமாய் நாம் வாழ்கிறோம். அந்த பெட்டகத்துக்குள்ளே நாம் வைத்திருக்கிற அந்த வார்த்தைகள் நம்மை வெளிப்படுத்துகிறது, நம்முடைய குணத்தை வெளிப்படுத்துகிறது, நம்முடைய காரியத்தை வெளிப்படுத்துகிறது. சரி, அந்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ ஆண்டவர் எல்லாத்தையும் ஆண்டவர் உருவாக்குறார். மிருகங்கள், பறவைகள், பூச்சி இனங்கள், இப்படி எத்தனையோ எல்லா காரியத்தையும் உருவாக்குகிறார். ஆனால் அதில் 3 கேட்டகரி மட்டும்தான் ஸ்பெஷல். அது 3 என்னென்னா வார்த்தைகளை கொண்டு பேச விதத்தில் 3 பேர்களை படைத்தார். ஒன்று அவர் பேசுகிறார். யார் பேசுகிறாரு? ஆண்டவர் பேசுகிறார். 2வது தூதர்களை படைத்தார். தூதர்கள் என்ன செய்யுது? பேசுது, நல்ல வார்த்தைகள்லாம் சொல்லி பேசுது. 3வது மனுஷனை படைச்சாரு, அவனை பேசுகிறவனாய் படைத்தார். அல்லேலூயா. அவன் பேசுகிறான், வாய் திறந்து பேசுகிறான், உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் பேசுகிறான், அப்படி பேசுகிறான். இப்படி பேசுகிற அமைப்பில் தேவன் உண்டாக்கிறார். அதுக்கு ஆதாரணமாய் நாம் ஆதியாகமத்தில் போவோம். ஆதியாகமத்தின் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றான். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை சாப்பிடும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் சொன்னார். நல்லா கவனிங்க, 3 பேர் பேசுகிறாங்க. இதில் சர்ப்பம் பேச, ஸ்திரீ பேசுது, மனுஷன் பேசுகிறான், ஸ்திரீ பேசுகிறான். அப்புறம் இன்னொரு கேரக்டரும் வருது, ஆண்டவர் பேசுகிறார். இந்த ஆண்டவர் பேசுகிறார். 3 பேர் பேசுகிறாங்க. 3 பேரும் வார்த்தைகளோடு பேசுகிறாங்க. வார்த்தைகளுக்கு அடங்கிய ஒரு காரியத்தை சொல்கிறார்கள். ஆனால் எப்படி பேசுகிறார்கள், என்ன சொல்ல வராங்க? அந்த வார்த்தைகள் அவர்களை வெளிப்படுத்துகிறது. அந்த வார்த்தைகள் அவங்க காரியங்களை சொல்லுகிறது. அப்போ மனிதனுடைய வார்த்தைகள், அந்த 2 பேரும் அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கட்டமைப்பு, இந்த பேட்டர்ன், அவங்க பேசுகிற விதம் அவருடைய குணாதிசயத்தையும் அவருடைய குணத்தையும் வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. சரி,
இதை நான் கொஞ்சம் இப்படி மூணுத்தையும் நான் பிரித்து போடும்படி விரும்புகிறேன். இதை பாருங்க, ஒரே விஷயம், மரத்தை பற்றி தான விஷயம். நல்லா கவனிங்க, மரத்தை பற்றி தான விஷயம். என்ன எல்லாத்தையும் போகிறது கிடையாது. இந்த மரத்தை வித்ததில் எப்படி பேசுகிறான்னு பாருங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சக்கனியும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறிவிக்க விருட்சக்கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க, ஆண்டவர் பேசுறதுலாம் கமாண்ட், ஆண்டவர் பேசுறதுலாம் கட்டளை. ஆண்டவர் பேசுறதுலாம் அப்படியே சொன்னான்னா தான் இருக்கும். உண்மையை உண்மைன்னு சொல்வார், பொய்யை பொய்ன்னு சொல்வார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு வாட்டி தான் சொல்வார். சில பேர் சொல்கிறாங்க, நான் ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொன்ன மாதிரி. அப்படி ஆண்டவர் ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொல்ல மாதிரி இருக்காது. ஏன்னா சூரியன் உண்டாக கிடவுதுன்னா 100 சூரியன் உண்டாயிச்சா என்ன பண்ணுறது? ஏற்கனவே ஒரு சூரியன் உடம்பு பற்றிக்கிறதே முடியல. 100 சூரியன் வச்சுன்னா கண்ணெல்லாம் பொட்டையாகிடும், கண் எல்லாம் குருடாகிடும். அப்படிலாம் ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டிலாம் கிடையாது. அவர் ஒரு வாட்டி சொன்னால் ஒரு வாட்டி தான். அல்லேலூயா. அது அப்படியே நடந்துடும். ரெண்டாவது, பொய் சொல்ல முடியாது அவரால், மாற்றி பேச நான் மனுஷனை மாற்றியும் பேச முடியாது. பொய் ஏன் சொல்ல முடியாது அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிறோன்னு வச்சுங்க, சில பேர் சொல்லுவாங்க புலி வருதுன்னு ஏமாற்றுவாங்க. அவரை சொன்னால் புலி வருதுன்னா புலி வந்துடும். ஹலோ, சிங்கம் வருதுன்னா வந்துடும். எப்படி போய் சொல்லுவார்? இது நடந்துடும். அவர் சொன்னால் அப்படியே நடக்கும். அவர் பேசுறதுல எந்த மாற்றம், சொல்கிறது அப்படியே உருவாக்கக்கூடிய சக்தியும் அதை நடத்தக்கூடிய சக்தியும் வல்லமை படைத்ததுனால அவர் உள்ளே வச்சு பேசுறது, கிண்டலுக்கா பேசுறது, இப்படி பேசுறது, சொல்கிற மாதிரி சொல்லிட்டு மாற்றிக்கிறது, மனசை மாற்றிக்கிறது அப்படி கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அவர் சொன்னது தான். ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், சும்மா சொன்னாங்க, மனுஷனை பயமுறுத்துறதுக்கு நரகம் இருக்குது, அப்போ தான் மனுஷன் கொஞ்சம் பயந்துக்கிட்டு இருப்பான்னு சொன்னார். அப்படிலாம் சொல்ல மாட்டார். நரகம் இருக்குதுன்னா இருக்குது தான். நரகம் தண்டனை இருக்குதுன்னா தண்டனை இருக்குது தான். அதை மாற்றவே முடியாது. ரெண்டாவது, அவர் சொன்னார்னா அவர் மாற்றிக்கவும் மாட்டார். அவர் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். அவருடைய கேரக்டர் அப்படி. வேதத்தை பார்த்தீங்கன்னா, வேதாம்பத்தை வாசிச்சிங்கன்னா ஒரு இடத்துலையும் அந்த மாறுதலே கிடையாது. மாற்றி பேசுறது, இப்படி பேசுறது, நான் சும்மா சொன்னேன்னு சொல்கிறது, நீ இப்படிக்கு விளையாட்டுக்கு நம்ம சில பசங்க நம்முடைய பிள்ளைகளை யாராவது நல்ல மனசு நோக்கிற மாதிரி பேசிட்ட பிற்பாடு, அப்படி பேசிச்சு அப்படின்னு கேட்டாங்க, சொல்லலாம் நான் சும்மா சொன்னேன், விளையாட்டுக்கு சொன்னேன், நான் அப்படிப்பட்ட அர்த்தத்தில் சொல்ல அப்படின்னு ஏதாவது சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படி சொல்கிறவரும் கிடையாது. சொன்னது தான் 100க்கு 100 உண்மை, 100க்கு 100 சரி. அவர் சொன்னது அப்படியே நடக்கும். அவர் பொய்யும் சொல்ல முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. அது ஒரு விஷயத்த சொன்னால் 100 வாட்டி கணக்கும் கிடையாது. ஒரு வாட்டி சொன்னால் ஒரு வாட்டி தான். ஆனால் அவ்வளவும் பிரதிபலிப்பு உண்டாகும், அவ்வளவு எஃபெக்ட் வரும், அவ்வளவு தாக்கம் உண்டாகிவிடும். அதனால் அவர் சொல்ல முடியாது. கணம் புரிந்தன தேவன். அவர் சொல்கிறார், தன்னுடைய எல்லா வார்த்தைகளை அவர் கனப்படுத்தியிருக்கிறார். அந்த வார்த்தைகள் மகிமைக்குரிய வார்த்தைகள், அழகுள்ள வார்த்தைகள், ஆச்சரியமான வார்த்தைகள். அப்படிப்பட்ட தேவன் அவர் எப்படி பேசுகிறார்? இன்னும் ஒரு சில வசனங்களை, ஒரே ஒரு வசனங்களை நாம் வாசிப்போம். மத்தேயு எழுதின புத்தகம். இயேசு அவர்களை வெளிப்படுத்துகிறார். அப்போ வரும்போது என்ன சொல்கிறாரு? மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம். அவர் மறுமொழியாக, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். இயேசு எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார். ஒன்றும் ஆதியாகமத்தினுடைய மறைபொருளெல்லாம் இயேசு தான் வெளிப்படுத்துகிறார். இப்போ ஆண்டவர் வாயில் அப்படியே பிழைப்பூட்டுகிற வார்த்தைகள். பிழைப்பூட்டுறதுனா ஏதோ சும்மா சாதாரண வார்த்தை போட்டது. இதில் மூல பாஷையெல்லாம் ரொம்ப பயங்கரமாக வந்துருக்குது. அந்த வார்த்தைகள் அப்படியே உருவாக்குற வார்த்தைகள், உண்டாக்குற வார்த்தைகள், சிருஷ்டிப்பின் வார்த்தைகள், அவைகள் மாற்றுகிற வார்த்தைகள். புறப்பட்டுச்சுன்னா போதும், அது அப்படியே செஞ்சு முடிக்கும். 100க்கு 100 என்ன விரும்பி எதை செஞ்சாரோ அது அப்படியே நடக்கும். 100% மாதிரி பிழைப்பூட்டுகிற வார்த்தைகள். தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற வாயிலது ஒவ்வொரு வார்த்தை, ஒரு வார்த்தை புள்ளி கமாகுணம் அங்கே நடத்தி தீரும். பிழைப்பூட்டும், உருவாக்கும், சிருஷ்டிக்கும், சகல காரியங்களை கட்டமைக்கும், அவர் விருப்பத்தின்படியே செய்து முடிக்கும். அதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை, ஒன்றுமே இல்லை.
அவ்வளவு பயங்கரமான வார்த்தைகள், அவருடைய வார்த்தைகள். அதை இயேசு சொல்றார். பிதாவாகி குறித்து அவர் அற்புதமாக இந்த தேவனை குறித்து அந்த வெளிப்பாட்டின் அறிவை சொல்றார். அப்போ வார்த்தைகள், அப்பேற்பட்ட வார்த்தைகள் அடங்கிய பெட்டகம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பிழைப்பூட்டி, மனுஷனை உண்டாக்கி, மனுஷனுக்கு தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து அவனை பல விதங்களை நடத்தி அவனை அற்புதத்தை காண செய்கிற ஒரு அற்புதமான தேவன். அப்படி சொல்றார். எழுந்துரு, முடிஞ்சு போச்சு, எழுட்டான். அவன் 40 வருஷம் உட்காந்தான்னா 100 வருஷம் உட்காந்தான்னு சொல்லிட்டா அப்படியே எழுந்து நடப்பான். திமிர்வாதக்காரனை பற்றி பார்த்து, திமிர்வாதக்காரனை ஒரு நரம்பு வேலை செய்யாது. மோட்டார் நரம்புன்னு ஒன்று இருக்குதான் இதில், மோட்டார் நர்வ். அதுதான் மெயின் கேபிள். மூளையிலேருந்து கீழே வரலையும் அந்த கேபிள்லேருந்து பிரிஞ்சு கை கால் எல்லாத்துக்கும் சிக்னல் போகுமா. அந்த மோட்டார் நர்வ் மெரிஞ்சிடுச்சுன்னா ஒன்றுமே ஆகாது. அவர் சொல்லிட்டா மோட்டார் நர்வெலாம் கரெக்டாகிடும். அல்லேலூயா. அப்பேற்பட்ட தேவன் அவர். அப்போ பிழைப்பூட்டுகிற, உருவாக்குற, சிருஷ்டிக்கிற, உண்டாக்குற சகல வார்த்தைகளை உடையவர் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர். சரி, இப்போ ரெண்டாவது இன்னொரு ஆளை பார்க்க போகிறோம். அவர் தேவனாகிய கர்த்தர் நம்ம இதில் வாசிக்கிறோம் 2:16. தேவனாகிய கர்த்தர் மனுஷன் நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்துக்கனியை புசிக்கலாம். அது பாசுங்க. ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்துக்கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளில் சாகவே சாகவா என்று கட்டளையிட்டார். இது கர்த்தருடைய வார்த்தை. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்றாரு? எப்பா இது நன்மை தீமை அறியத்தக்க கனி, இந்த நன்மை தீமை அறியத்தக்க கனியை சாப்பிட்டினா என்ன செய்வ? செத்துருவே அப்படின்னு சொல்லாம செத்தே போயிடுவேன், சாகவே சாகவாய். இங்கிலீஷில் ஷோர்லி டை, நிச்சயமா செத்துருவேன், சத்தியமா செத்துருவேன் அப்படின்னு அவர் சொல்றார். பாருங்க, இங்கே பிசாசை பார்க்குறோம். பிசாசு 3 நாளில் பாருங்க. அப்போ சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவதில்லை. And the serpent said unto the woman, you shall not surely die. நல்லா கவனிங்க. நல்லா இது ரொம்ப நிறைய ஒரு காரியங்களை நீங்கள் தெரிந்து கொண்டால் பல விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். பிசாசு சொல்கிறான், அவன் சொல்கிறான் ஆண்டவர் சொன்னார் நிச்சயமாக செத்துருவேன் அப்படின்றார். இவன் சொல்கிறான் நிச்சயமாக சாக மாட்டேன், பழைச்சிருவான்றான். எப்படி பாருங்க, 100க்கு 100 பொய், 100க்கு 100 தேவனுக்கு ஆப்போசிட்டு, 100க்கு 100 தேவன் சொல்றதுக்கு விரோதமாக சொல்றது, 100க்கு 100 வித்தியாசமாக சொல்றது, 100க்கு 100 தேவன் சொன்ன கட்டளைய அந்த சொன்ன ஒரு ஆண்டவர் சொல்றதெல்லாம் கட்டளை, கமாண்ட்மெண்ட், இதுதான் நோ அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். ஆனால் பிசாசு என்ன செய்வான்? அப்படியே மாற்றி சொல்லுவான், அப்படியே இப்படி மாற்றி சொல்லுவான், அப்படியே என்ன செய்வான்? இருக்கிறத இல்லை இருக்குன்னுவான். அப்ப அவர் சொன்னார் சாகவே surely not die, சாவே மாட்டடன்றான். அப்ப பிசாசு என்ன செய்யறான்? அப்படியே பொய் கொண்டு வரான். ஏசு என்ன சொல்றான்னு பார்ப்போம். பாருங்க, யோவான் 8:44, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாக்களுடைய இச்சைகளின்படியே செய்ய மனதாய் இருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலைபாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்தில் நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்யுக்கு புதாவமாய் இருக்கிறபடினாலே அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அல்லேலூயா. பிசாசு பேசும்போது அவன் ஒரு டூப் மாஸ்டர். டூப் போடுறதுல மண்ணை சும்மா ஜென்ரலாக எடுத்துவிடும். சில பேரை நான் ஒருத்தட்ட பேசிகிட்டு இருந்தேன், பேசிகிட்டே இருக்கார், இல்லாததுக்கு இதுக்கெல்லாம் போய் சொல்லிகிட்டே இருக்கிறாப்புல. அவர் ஒரு மெக்கானிக். நான் சொன்னேன், எதுக்கு இவ்வளோ போய் பேசுகிறீங்க அப்படின்னு. தெரியலைங்க, காலையில் எழுந்தால் உண்மையே வரமாட்டேதுங்க. எப்போ பேசுனாலும் பொண்ணு உண்மை சொன்னாலும் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது, ஆனால் பொய் தான் வருது. அது என்ன தெரில. ஒரு நாளைக்கு எவ்வளோ பொய் சொல்லுங்கண்ணா? அது ஒரு 100 இப்படியே ஒரு 1000 1500 பேசுகிறேங்க. அது உண்மையை சொல்கிறேங்க, உங்கள்கிட்ட 1500 பொய் பேசுகிறேங்க. அது பாட்டு வந்துக்கிட்டே இருக்குதுங்க, பொய்ன்றார், பொய் பேசிக்கிட்டே இருக்கிறார் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி பிசாசு எல்லாமே சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். உண்மையாக அப்படியே ஜென்ரேட் பண்ணி கிரியேட் பண்ணி, இல்லாதது இருக்குன்னு சொல்லி இருக்கிறது இல்லைன்னு சொல்லி அப்படியே ஜென்ரேட் பண்ணி கிரியேட் பண்ணி டூப் மாஸ்டர் அப்படியே எல்லாத்தையும் டூப்பாக ரெடி பண்ணி டூப்பை கொண்டு போய் செய்கிறான். பிதாவுடைய செய்ய மனதாக இருக்கிறது. ஏன்னா உங்கள் அப்பா பிசாசுன்றார். அல்லேலூயா. நீ போய் பேசியே இருந்தீன்னா யார் உங்கள் அப்பா? அமைதியாக இருக்கிறீங்க. எடுத்து எக்கச்சக்கமாக விட்டிங்கன்னா, ரீலாக விட்டிங்கன்னா, பேலாக விட்டிங்கன்னா
அது வந்து என்ன செய்யுது, அது பாட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சுன்னா அப்போ பொய்க்கு பிதா வந்து அப்பா தான். அதுக்கு என்ன பிரச்சனை? இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? பிதான்றார். இப்போ யார் பேச்சையா கேட்குற? நீ உங்கள் அப்பா பேச்சை கேட்டீங்கன்னா அவன் தான் உங்கள் அப்பா. ஆவிக்குரிய விதத்தில் அவன் பிசாசு, அவன் பேச்சை கேட்டீங்கன்னா அவன் தான் உனக்கு அப்பா. அவன் தான்டா உனக்கு அப்பா, அவன் தான் உனக்கு காரியம், அதுதான் உனக்கு காரியம் அப்படின்னு நாங்கள் சொல்ல வருகிறார். அவன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பேசுறது உனக்கு பிடிச்சிருக்குது, நீ பேசுகிற. அவன் உனக்குள்ள இருந்து பேசுகிறான், உன்னை அவன் நிரப்பி பேசுகிறான், உனக்குள்ள அவன் சொல்லுகிறான், பொய்யினால நிரப்புறான். அண்ணனியாக சொல்லும்போது அவன் உன்னை பொய்யினால நிரப்புகிறான். அப்படியே ஃபுல்லாக உனக்கு அந்த இமேஜினேஷன் கற்பனை உலகத்தை கொண்டு வந்து கொடுத்து நீயா யோசிச்சு ஏதாவது புரூடா விட்டு எதாவது கதை விட்டு போய்ச்சிக்கோ அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் வந்து சத்தியத்தை நிலைநிற்கவில்லை. அவனுக்கு சத்திய பக்கமே வரமாட்டான். அவன் வேற பக்கத்தில் சாதாரணமாக ஒன்று சொல்லுங்க போல, இந்த பாம்பு வந்து யாரை ஏமாத்துச்சு? பாம்பு யாரை ஏமாத்துச்சு? ஏவாளை ஏமாத்துச்சு. அப்போ பாம்பு பார்த்தீங்கன்னா அவன் ஆண்டவர் பல இடத்துல சொல்கிறாரு, பாம்பு வந்து ரொம்ப மோசம், அதுக்கிட்ட நீங்கள் கேட்காதீங்க, அது பொய் சொல்லுது, அது சொல்லுது. பாம்பு நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. இப்போ நடக்கிற நேச்சர் என்ன? எங்கே பார்த்தாலும் பாம்பை தான் வணங்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே பார்த்தா பல இந்து தெய்வங்கள் தலையில் பாம்பு இருக்குது. சில பேர் பாம்பு மேலே படுத்துட்டு இருக்கிறாங்க. இப்படி பல இடங்களில் பாம்பு கடவுளாக வணங்கி பாம்பு காலில் விழுந்து ஏதாவது நல்லது நடக்குமா, ஏதாவது செய்யுமான்னு சொல்லிட்டு பாம்புகளில் வைக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? பாம்பு வந்து வேறு விதத்தில் சொல்லுது, அதை நீங்கள் வணங்கக்கூடாது, போகக்கூடாதுன்னு போட்டுக்குது. பாருங்க, அது அப்படியே உள்டாவாக மாற்றுறது. சரி, நம்ம நாட்டில் தான் இந்த பிரச்சனை. வெளிநாட்டுக்கு சைனாவுக்கு போனால் சைனாவுக்கு ஒன்று பெரிய பாம்பு, அது வந்து டிராகன் அப்படி நிற்குது. பெருசு பெருசாக போகுது, வானத்துலேருந்து வருது, கீழே போகுது, எல்லாத்துலேயும் போனீங்கன்னா அது தீ கேட்குற பாம்பு. இப்படி எல்லாத்தையும் பாம்பை வணங்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்படியே உள்டாவாக மாற்றி எல்லாம் பாம்பு ஒரு விஷயமாகும், பாம்பு ஒரு காரியமாகும் அவர்கள் வணங்குகிறார்கள். எகிப்தில் பார்த்தீங்கன்னா அவன் பார்வோன் தலையில் பாம்பு கிரீடம் வச்சுருப்பான். அது என்ன பாம்பு? பிளாக் கோப்ரா, இஜிப்சியன் பிளாக் கோப்ரா. அந்த வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு பயங்கரமான பாம்பு. அந்த பாம்பு தான் அவங்க கிரீடத்தில் இருக்கும். அவங்க நம்பினாங்களாம் இந்த பாம்பு தான் ஆட்சி செய்யுது, இந்த பாம்பின் ஆட்சி தான் நமக்கு பவர்ஃபுல்லு. கொத்தனா எத்தனை பேர் சாப்பிட்றாங்களோ இந்த பாம்பு வீரியமும் வல்லமையும் அதிகாரம் படைச்சது அப்படின்னு சொல்லிட்டு பாம்பை வணங்கி அதுவே தான் கிரீடத்தில் வச்சுட்டு கிரீடத்தில் உட்காந்து அது வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தது. மோசேக்கு ஆர்டர் சொல்கிறாருப்பா, நான் கூப்பிட்டு போகிறேன், வாப்பா தம்பி வா, கோலை போடுன்றார். பாம்பா மாறிடுச்சு. மாறினோடனே நீ போ பார்வன்ட்ட பேசு அப்படின்னு கோலை போடுறா. பாம்பா மாதான் வளர்றான். ஐயோ பாம்பு வந்துடுச்சு, அப்போ நம்ம தெய்வம் நம்ம வணங்குற பவர்ஃபுல் இது இவன் கையில் இருக்குது, எப்படி முடியும்? உடனே அவங்க என்ன சொன்னாங்க? அந்த பாம்புக்கு அதிகாரம், அது பவர், வல்லமை நிறைஞ்சது, அதிகாரம் படைச்சது, அதுதான் வீரியம் படைச்சதுன்னு அவங்க வணங்கி அதை தான் அவங்க தன்னுடைய தலை மேலே வச்சுக்கிட்டு அதுதான் ஆட்சி செய்துன்னு வெறும் பண்ணாங்க. ஆனால் அவங்க சொல்கிறாங்க எங்களாலே பாம்பு போட முடியும்னு போடுறாங்க. என்ன நடந்தது? மோசையோட பாம்பு எல்லா பாம்பையும் முழுகிடுச்சு. இல்லையா? அப்போனா என்ன அர்த்தம்? அதிகார பிசாசு அதிகாரத்தில் வாங்கி வாயில் போட்டுருவார் ஆண்டவர். ஆமென். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருந்தா பிசாசை என்ன செய்வ? முழுங்கிட்டு அதிகாரத்தை முழுங்கி அதிகாரத்தை நீ எடுத்து தூக்கி வெளியே கிடாசுவ. அந்த அதிகாரத்திற்கு மேலான அதிகாரம் படைத்தவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். உங்ககிட்ட கோல் என்னன்னா அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இந்த கோலோடு போனார். உங்கள்கிட்ட ஆண்டவர் கோலை கொடுத்துருக்கிறார், அதிகாரம் வச்சுருக்கிறார். ஏதோ நீங்கள் பழைக்கிறதுக்கு அந்த கோலை வச்சுக்கிட்டு ஆடு கிடம் வச்சுக்கிற அந்த கோல் இல்லை. இது வந்து ஒரு ராஜ்யத்தை அசைக்கிற கோல். அல்லேலூயா. ராஜ்யத்தை உருகுலைக்கிற கோல், பிசாசுடைய ராஜ்யத்தை கதிகலக்கிற கோலை ஆண்டவர் கொடுத்து உன்னை நடத்தும்படி தேவன் விரும்புகிறார். பாருங்க, அந்த பாம்பு இங்கே பேசுது. இந்த பாம்பை கொண்டு ஆண்டவர் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்போ பிசாசு பாருங்க, சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான், அவன் இஷ்டத்துக்கு பேசுகிறான், அவன் பல காரியங்களை அவன் பேசுகிறான், பேசுகிறான், பொய்ய பேசுகிறான். அவன் சத்தியத்தை நிலைநிற்கவில்லையா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். ஒரு உண்மை மறைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உண்மை, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள், எப்படி விசேஷமானவர்கள், நீங்கள் எப்படி உருவாக்கப்பட்டவர்கள், இயேசு என்பவர் எப்படிப்பட்டவர், அதன்ற சத்தியத்தை நீங்கள் கேட்கல, அந்த சத்தியத்தில் நிலைநிற்கவும் இல்லை. அந்த சத்தியம் எங்களுடையது என்னுடையதுன்னு நீங்கள் கேட்டுக்கொள்ளாதபடினால சத்துரு பாய்சனான வார்த்தைகளை அவன் உங்களுக்குள்ளே வைக்கிறான். பல விதமான காரியங்களை அவன் உண்டாக்குகிறான். பாருங்க, வாய் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனையாக இருக்குது. தெலுங்கில் சொல்லுவாங்க நோரு. அதாவது நோறு சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். நோறு ரொம்ப முக்கியமானது. பிசாசு அவன் வந்து ஏன் பாய்சன் இருக்குன்னா, எல்லாம் பாய்சன் உள்ள வார்த்தைகள்.
அவன் கொத்தும்போது உன் வாழ்க்கையில் வார்த்தைகளை கொத்துகிறான். எப்படி பாய்சன் வந்து பிளட்டுக்குள்ளே போகுதோ, ஆனால் நம்முடைய மனசுக்குள்ளே அவன் வார்த்தைகளாகிய பொய்யின் வார்த்தைகளை, விஷமுள்ள வார்த்தைகளை, உன் வாழ்க்கையை நோகடிக்கிற வார்த்தைகளை, உன்னுடைய மரணத்தை உண்டாக்குற வார்த்தைகளை அப்படியே கக்குறான். அந்த பாம்பு அங்கே தான் வந்து கக்குது. பாம்பு ஏவாள்கிட்ட சொல்லி பாய்சனை உள்ள மனசுக்குள்ளே ஏற்றிடுது. அப்போ ஏற்றிட்ட பிற்பாடு அவங்க விளக்கப்படுறாங்க, அவனுடைய வாழ்க்கை சீரழிக்கப்படுகிறது. இப்படி இந்த காரியங்கள் அங்கே முடிவடைகிறதை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இதை பார்த்துட்டோம், பிசாசை பார்த்துட்டோம். முதல்ல பாருங்கள், தேவனாகிய கர்த்தர் மனுஷன் நோக்கி, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், ஆனாலும் கூட நன்மை தீமை அறியத்துக்கு விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாகாய் என்று கட்டளையிட்டார். ஓகேச்சா? இப்போ பிசாசு என்ன சொன்னால், இதை சாப்பிடுகிற நாளில் நீங்கள் உங்கள் கண்கள் திறக்கப்படும். அவர் கண்ணு செத்துருவிடான்றார். செத்துட்டான்னு என்ன அர்த்தம்? உன் கண்ணெல்லாம் மூடுறோம், உன் கண்ணு அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னார். இவன் என்ன சொல்கிறான்? கண்கள் திறக்கப்படும். ரெண்டாவது, நீங்கள் என்ன செய்வீங்க? நீங்கள் மரிக்க மாட்டீர்கள், நீங்கள் சாக மாட்டீர்கள், நீங்கள் சாவதில்லை. ஸ்ரீ நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அவர் சொன்னால் சாகவே சாவீர்ன்றார். பிசாசு சொன்னால் சாகவே சாகலன்றான். சரி, இப்போ மனுஷன் எப்படி பேசுகிறான்னு பார்க்கலாம் பாருங்கள். ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன், நீங்கள் சாதாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இவங்க ரெண்டு பேரும் ஒரு எக்ஸ்ட்ரீமு. யார்? ஆண்டவர் ஒரு எக்ஸ்ட்ரீமு. 100% பொய்யே சொல்ல மாட்டார், 100% நடக்கிறதான் பேசுவார், 100% மனம் மாற மாட்டார், 100% சரி, சத்தியம் சத்தியம் சத்தியம். அவர் சொல்கிறதெல்லாம் உண்மை உண்மை உண்மை. இந்த பக்கம் விசாரிச்சு வந்தால் பொய் பொய் பொய், 100க்கு 100 பொய், 100க்கு 100 பொய். அதில் 1% கூட உண்மை கிடையாது. 1% கூட உண்மை கலக்கவே விட மாட்டான். பொய்யை சொல்லிக்கிட்டே இருப்பான், பொய் பேசிக்கிட்டே இருப்பான். பொய் பேசி பேசி இந்த உலகத்தை எல்லாத்தையும் கவுத்து போட்டுட்டான், மனுஷனை வாழ்க்கையை கவுத்து போட்டுட்டான். மனுஷன் வாழ்க்கையில் இந்த கடைசியில் என்ன சொல்கிறான்? என் வாழ்க்கை அவ்வளோதாங்க, இனி எங்கங்க நான் முன்னேற போகிறேன், நான் அவ்வளோதாங்க அப்படின்னு சொல்கிறான். சரி, மனுஷன் பார்ப்போம்.